விஜயநகரத்தில் ஒரு நாள் ஒரு விசித்திரமான செய்தி பரவியது. அரண்மனையில் திருட்டு நடக்குது, ஆனால் யாரும் திருடரை பார்த்ததே இல்லை. அதுவும் சரி, அந்த திருடன் நிழலும் இல்லாமல் வருகிறது. மக்கள் பயந்து பேச ஆரம்பித்தார்கள். இது மனிதனா இல்ல வேற ஏதோவா? அரசர் கிருஷ்ணதேவராயர் கோபமடைந்தார். அரண்மனைக்குள்ளே திருட்டா? காவலர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அமைச்சர்கள் தலை குனிந்தனர். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது, காவலர்கள் இருந்தார்கள், யாரும் உள்ளே வர முடியாது. ஆனா பொருட்கள் மாயமாகிக் கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் தெனாலிராமன் சிரித்தார். அரசே, இந்த திருடன் வலுவானவன் இல்லை, அதிக புத்திசாலி. அரசர், அப்படின்னா நீ கண்டுபிடிக்க முடியுமா? தெனாலி, ஒரு நாள் கொடுங்க. அடுத்த நாள் தெனாலி அரண்மனையை சுற்றி பார்த்தார். ஜன்னல்கள், கதவுகள், தரை, சுவர்கள் எதுவும் உடைக்கப்படவில்லை. ஃபுட்பிரிண்ட் இல்லை, சத்தமில்லை, சாட்சியமில்லை. அவர் மெதுவாக சொன்னார், இவன் வெளியிலிருந்து வரலை, இவன் உள்ளே இருக்கான். அனைவரும் அதிர்ச்சி. உள்ளேன்னா? தெனாலி, ஆம், இந்த மன்றத்திலேயே இருக்கான். அமைச்சர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். தெனாலி ஒரு திட்டம் போட்டார். ஒரு அறை தயார் செய்யப்பட்டது. நடுவில் ஒரு பொன் பானை, அதை சுற்றி மென்மையான தூள். அவர் சொன்னார், இன்று இரவு யாரும் உள்ளே வரக்கூடாது. ஆனா நான் மட்டும் கவனிக்கிறேன். அந்த இரவு அமைதி. தெனாலி மறைந்திருந்தார். மெல்ல கதவு திறந்தது. யாருமில்லை. ஆனா பொன்பானை நகர்ந்தது. தெனாலி உடனே தீபம் ஏற்றினார். எதுவும் இல்லை. ஆனால் தரையில் சின்ன சின்ன காலடிச்சுவடு, ஒரு குழந்தை அளவுக்கு. குழந்தையா திருடன்? அடுத்த நாள் தெனாலி எல்லா குழந்தைகளையும் அழைத்தார். அவர் கவனித்தார். ஒரு குழந்தை மட்டும் மிகவும் அமைதியாக இருந்தது. அந்த குழந்தை உண்மையில் ஒரு குழந்தை இல்லை, அது ஒரு சிறிய மனிதன் டிஸ்கைஸ். அவன் ஒப்புக்கொண்டான். நான் அரண்மனைக்குள்ளேயே வேலை பார்த்தவன். யாருக்கும் தெரியாமல் குழந்தை மாதிரி டிஸ்கைஸ் பண்ணினேன். நிழல் தெரியாமையிருக்க இருளில் மட்டும் வந்தேன். அரசர் அதிர்ச்சி. நம்ம கண்ணுக்குள்ளேயே திருட்டு நடந்துச்சா? தெனாலி சிரித்தார். அரசே, சில நேரம் ஆபத்து வெளியிலிருந்து வராது, உள்ளே இருந்து வரும்.